உங்களுடைய கரியர்ல நீங்க பார்த்த ஒரு வித்தியாசமான அனுபவம்? வித்தியாசமான அனுபவம்னு சொல்ல போனா நிறைய இருக்குமா. அதுல ஒன்றை முன் வைக்கிறேம்மா. ஒரு அன்பர் இதே சென்னை அலுவலகத்துல தான் கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னை பார்க்க அவருடைய ஜாதகத்தை எடுத்து தன் சகோதரனோட வந்திருந்தவருடைய பார்க்கிறேன், ஆடை ஆபரணங்களையும் பார்க்கிறேன். அவர் நகை நட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே பிரஸ்லெட்டு மோதிரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோதிரம் 10 பவுனுக்கு பக்கமாக இருக்கும். அப்படி நகைகள்லாம் அடைஞ்சு இப்படி சங்கிலியெல்லாம் பார்த்தா 50 பவுனுக்கு பக்கமாக உள்ள இருக்கும். அவ்வளோ கழுத்தில் மின்னிட்டு வந்தது. இது மாதிரி வித்தியாசமான அனுபவம் உள்ள ஜாதகங்கள் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு சில இடத்துல மெய்மறந்து பார்க்குறேன். இவர்களுக்கெல்லாம் எப்படி ஜாதகம் இருக்கும்? நகை நட்டெல்லாம் ஆபரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பவுனுக்கு மேல போட்டிருக்கிறார் கழுத்துல பார்த்தீங்கன்னா. நகை கடல். ஆமா, அப்படிதானுங்க, ஜொலிச்ச மாதிரி வந்தாரு, நகைக்கடையே வர்ற மாதிரி. அப்போ அவர் ஜாதகத்தை வாங்கி பார்க்கும் பொழுது அந்த அன்பர் பிறந்திருப்பது கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு 3ஆம் இடம் தான் திரேகஸ்தானம்னு பெயர். இதுக்கு தான் மூர்த்தி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம்னு பெயர். கர்ணபூஷண ஸ்தானம்னு இதற்கு மட்டும்தான் இந்த 3ஆம் இடத்துக்கு தான் பெயர். நகை ஆபரணம் இந்த கழுத்து இந்த கைகளுக்கு சொந்தக்காரன்னு இந்த 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்துல நடைமுறையில பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை நடைமுறையில். அப்ப கன்னியா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் மறைந்து ஆட்சி பெற்று அதனோட பாருங்கள் சூரியன். அப்ப ஐப்பசி கார்த்திகை மாசம் பிறந்த ஜாதகன். அதனோட பாருங்கள் புதனும் மின்கலாகி அந்த குரு பாருங்களேன் அந்த திரேகஸ்தானத்திற்கு 9ஆம் இடத்துல உச்சம். அது கன்னியா லக்னத்திற்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இந்த குரு உச்சம் பெற்று நேரடியாக அந்த செவ்வாயை அந்த குரு பார்க்கிறது. அந்த செவ்வாய் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்களே விசாக நட்சத்திரத்துல கடைப்பகுதி பாதம் 4ஆம் பாதம் அந்த விருச்சக மனையில மட்டும்தான் இருக்கு. அப்போ 3ஆம் இடங்கிறது திரேகம். திரேகஸ்தானத்திற்கு தன பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவன் அந்த உன்னதமான பிளானட் குரு. அந்த திரேகஸ்தானத்துக்கு கர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சூரியன். திரேகஸ்தானத்துக்கு 11 கூடிய லாபாதிபதி. அவன் அஷ்டமாதிபதியாக வருவதனால் 4 நன்மை படைத்தவர்கள் இருக்கும் இடத்துல ஒரு தீமை படைத்தவன் சேரும் பொழுது நல்லோர்களுடைய அந்த வாட வீசும் இல்லையா, அந்த அடிப்படையில் அந்த புதன் அஷ்டமாதிபத்தியம் உடைந்து அந்த இடத்துல அழகா செவ்வாய் சூரியன் புதன் அந்த குரு நேரடியாக அந்த செவ்வாயை பார்க்கிறது. அப்ப செவ்வாய் திசை தொடங்கி 7 ஆண்டு, மொத்தம் 7 வருஷமா டோட்டல் 6.5 வருஷம் ஆயிடுச்சு டோட்டலா. என்ன தம்பி பணம் மழையா கொளிச்சிங்களான்னு கேட்டேன். அதாவது சாக்கு மூட்டையில் தாயா பணம், பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபா அந்த பையன் சம்பாரிச்சு எல்லாமே ரியல் எஸ்டேட், இந்த எஸ்டேட் மூலயமா இடங்கள் வாங்கி போட்டு ஒரு சில ஒரு மைனஸான இடங்கள் எல்லாம் வாங்கி போட்டு 1க்கு 100 மடங்கு லாபங்களை சம்பாதிச்சு எல்லா ஐஸ்வர்யம் நகை நட்டு இன்னும் ஏகப்பட்ட நகை நட்டெல்லாம் சம்பாதிச்சாங்கன்னா என்னுடைய மனைவிக்கு மட்டும் 700 பவுனுக்கு மேல பண்ணி போட்டிருக்கேன் ஐயா அப்படின்னு சொன்னாரு. சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு தசாபுத்தி கணக்கிடுறேன். உன் மனைவிக்கு 700 பவுன் இதெல்லாம் போட்டிருக்கேன் ஐயா, எத்தனை கார் வச்சிருக்கேன்னு கேட்டேன். ஒரு 6-7 கார் வச்சிருக்கேன். ஒரு வாட்டி வந்தோன்னா ஒரு நாளைக்கு மாத்தி ஓவர் பெருமையா இருந்தது அந்த இடத்துல சொல்லும் பொழுது பார்த்து இது எல்லாமே உன்னை கை விட்டு ராகு திசை வரப்போது கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிடும். இதுதான் அவருடைய ஜாதகம். அதாவது நீங்க சொல்லுவீங்களா எல்லாமே விதிப்பயனான் ஆச்சரிய கணையோட கேட்பீங்களா, இதுக்கு என்னதான் பரிகாரம்? நாட் சொல்யூஷன். கொடுப்பதும் கிரகங்களே, எடுப்பதும் கிரகங்களே. ஒருவன் வாழ்க்கையில உச்சத்துக்கு போறதும் உச்சத்துக்கு போறதும் அந்த அடிப்படையில் என்ன எப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். சரி பார்ப்போமே, காலம் பதில் சொல்லும். பேராசை பெருநஷ்டம் என்பது சொல்வதை போல நிறைய இடங்கள்ல நிறைய கடன்களை வாங்கி அவருக்கு பல 100கணக்கான ஏக்கரை வாங்கி கடன் படம் வாங்கி வச்சுட்டார். நடைமுறையில் நல்ல திசை வாக்கியம் காலத்துல ஓகே. ராகு திசை பாருங்களேன், கன்னியா லக்னத்திற்கு 12ஆம் இடம் அயன சயன விரயஸ்தானத்திலே அந்த ராகு அமர்ந்து சனியோட வீட்டிருந்து சந்திரனும் அதே ஸ்தானத்துல வீட்டிருந்தது. சகல ஐஸ்வர்யம் கொடுத்தவன் இந்த செவ்வாய் சகல ஐஸ்வர்யத்து பங்கத்தை ஏற்படுத்தும். படிப்படி அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரம் என்று சொல்வார்களே, எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடுச்சுமா ராகு திசையில. ராகு புத்தி அடுத்தது குரு புத்தியும் வருது. குரு பார்த்தீங்கன்னா இந்த திசைக்கு அவன் நல்லோன். அந்த ராகுக்கு 12ஆம் இடத்துல லக்னத்துக்கு 11 இருந்தனால எல்லாமே போய் மனைவியினுடைய மாங்கல்யம் கூட இன்னைக்கு கிடையாது, எல்லாம் போயிட்டு. அதை விட ஒரு மைனஸ் என்னன்னா, ஒரு பஞ்சாயத்துக்கு அவர் கூட்டிட்டு போயிருக்காரு. மச்சனனுக்கும் மச்சன ஒய்ஃபுக்கும் பிரச்சனை. அதுக்கு எல்லாருமே போயிருக்கும்போது இவரையும் அழைத்திருக்கிறாங்க. அந்த இடத்துல போகும்போது என்னுடைய நகையெல்லாம் வாங்கி என் வீட்டுக்காரரு எனக்கு தெரியாம வித்துட்டாரு வச்சுட்டாருன்னு சொன்ன உடனே அதை வேற யாருக்குமே கொடுக்கல, என் மச்சானுக்கு தான் கொடுத்தேன். அந்த 700 பவுன் வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா, மச்சனுடைய ஒய்ஃபுடைய நகையை வாங்கி இவர் அடகு வச்சிருக்கிறார் 8 பவுன். அந்த சபையிலையும் இவருக்கு மானம் போகுது. அப்போ என்ன தீதும் நன்றும் பிறர்தரா வாரா. ஒருவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்தில் இந்த ஜாதகம் இருந்தது எல்லாமே இறுதி பகுதியில் இருக்கிறோமா முடிச்சு விடுகிறோம் ஒரே நிமிஷம். அப்ப இந்த ஜாதகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, லக்னத்துக்கு 12 ராகு சனி சந்திரன்.
மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் இருந்தாலும் இவர்கள் தொலைக்க வேண்டும். அப்போ ராகதிசையில சனி புத்தி வரும் காலத்து வரையில இவர்களுக்கு பொறுமை காத்திருக்கணும். அதாவது எல்லாமே விதிப்பயன் தான்மா, எழுதப்பட்ட ரூல், இது எதையுமே மாற்ற முடியாது. நிறைய சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் சென்னையில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. ஒவ்வொரு வாரம் செவ்வாய், புதன், வியாழன் 3 தினங்களும் சென்னை அலுவலகத்தில் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் கரூரில் ஒவ்வொரு வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறியவர் கூட என்னுடைய யூடியூப் இருக்குங்க, அதுல ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ்னு சொல்லி யூடியூப்ல அதை நாளை கூட நீங்க அந்த இந்த நிகழ்ச்சி பார்க்க தவறி கூட பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.